ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் கவர் இருக்கு இல்லையா, நம்ம வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய ஆயில் கவர் வச்சு தான் இன்றைக்கி ஒரு சின்ன கிராஃப்ட் மாதிரி பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, என்னன்றதை பார்த்துடலாம். இந்த ஆயில் கவர் வந்து கீழே வந்து அழுக்காயிடுன்றனால கீழே வந்து கிராஃப்ட் அட்டை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இதில் உள்ள பெயிண்ட் வந்து போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து தின்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உள்ள பெயிண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம டெக்கரேஷனுக்காக, தோரணத்துக்காக, நம்ம வீட்டிலலாம் வைக்கக்கூடிய பூ, நம்ம ஆர்டிஃபிஷியலாக நமக்கு கிடைச்சி நம்ம தலையில் வைக்கிறோம் பாருங்கள், அது மாதிரி பூ தான் நம்ம வந்து இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்க போது, வாங்க பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் பேக் நான் எடுத்திருந்தேன்ல, அதில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து பெயிண்ட் ரிமூவ் ஆச்சு. பட் வேறு பிராண்டில் எடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ரிமூவ் ஆக மாட்டேது, தின்னர் யூஸ் பண்ணாலும். நான் உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். இதுதான் தின்னர். தின்னருங்கிறது வந்து உங்களுக்கு பெயிண்ட் கடையில் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு எட்டாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. கையில் பட்டுச்சுன்னா ஒரு அரிக்கிற மாதிரி நமன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வெளியே ஊற்றிட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிரும். அதனால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக எல்லாமே வந்து ஆவியாக எவாப்ரேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஒரு வேஸ்ட்டு துணி வச்சுட்டு இது மாதிரி செஞ்சோன்னா அழகாக ரிமூவ் ஆகுது. பட் வந்து அந்த கவரில் வந்து ரிமூவ் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கவர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, அடுத்து வேறு பிராண்டில் உள்ள கவரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு எனக்கு போகல, ரொம்ப வந்து ஸ்டெயின் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு இந்த கலரில் இருக்குல்ல, அந்த இந்த சைடு வந்து நமக்கு தேவையில்லை, எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். பட் இன்னொரு கோல்டு வின்னர் கவர் எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் உள்ளதை ரிமூவ் பண்ணிவிட்டு முன்னாடி பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இது போகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு முன்னாடி பக்கம் உள்ள அந்த ரெட் கலர் மட்டும் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அதை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து சோப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சாச்சு. அடுத்து வந்து அந்த கோல்டு வின்னர் கவரில் முன்னாடி உள்ள அந்த ரெட் கலர் பகுதி மட்டும் நமக்கு வேணும். ஸோ அதனால் அந்த ரெட் கலரில் உள்ள இதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்விடேஷன் அட்டை வந்து இது மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இதில் வந்து சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சைஸ்க்கு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் கவர் நான் எடுத்துருக்கேன்ல, அதை வந்து இது மாதிரி மடித்து பார்த்தேன். மடித்ததில் வந்து என்ன ஷேப் நமக்கு வைக்க வருதோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி அந்த அட்டையை வச்சு, இன்விடேஷன் அட்டை இருக்குல்ல, அதை வந்து சைஸ் பண்ணி இதில் வந்து வச்சு கட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இதை 2-4 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தலைக்கு வைக்கக்கூடிய பூ வந்து எப்படி செய்யணும், ரேஷன் வேஸ்ட்டி வச்சுன்றதை நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒயிட் கலர் நூலும் ஊசியும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தெர்மாக்கோல் வந்து குட்டி பீஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த இதை வந்துட்டு நூலை வந்து ஊசியில் கோத்துட்டு இது வந்து ஸ்டிப்பாக கீழே நிற்கணும் இல்லையா, இதை வச்சுட்டு நம்ம கூக்கிறதுக்கு அந்த கவரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்காதுல்ல, அதுக்காக இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த இதை வந்துட்டு தெர்மாக்கோலில் வந்துட்டு லைட்டாக குத்தி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும், நம்ம கோக்குற வரைக்கும் ஆடாமல் செய்யாமல் இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், இது மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்த வந்துட்டு இந்த இடத்துல இதெல்லாம் குத்தி வச்சிடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு அட்டையில் கூட அது மாதிரி பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து பேப்பரை வந்துட்டு எப்படி மடித்து நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். இந்த அட்டையில் இது பண்ணலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் கோக்கும்போது மட்டும் ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கோங்க, ஸ்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் பழகிடும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பேப்பரையும் ஒரு 3-4 மடிச்சுக்கோங்க. இப்போ மடிச்சுட்டு திரும்ப உள் பக்கமாக 3 மடிச்சிட்டோம் அப்படின்னா இது மாதிரி இருக்கும். இது மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி மடிச்சுட்டு ஊசியில் அங்கங்கே குத்திக்கலாம். குத்தி நம்ம கோர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரி
எல்லா சைடுமே வர மாதிரி பார்த்து கோத்துக்கோங்க. ஒரே பக்கமாக கோத்துட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். இப்படி ஒன்று அது மாதிரி மாற்றி மாற்றி நான் கோக்கிறத கவனித்து பாருங்கள், தெரியும். இது மாதிரி ஒரு 2-3 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இடையில கலரில் கிடைக்கணும்ல, அதுக்காக தான் வந்து அந்த ரெட் கலர் வந்து கோர்க்க போகிறோம். இதுக்கிடையில் ரெட் கலரே அதே மாதிரி மடிச்சுட்டு கோத்துக்கோங்க. ரெட் கலர் பீஸ் அதிகம் தேவைப்படாது. நிறைய நீங்கள் ரெட் கலர் வச்சு கோக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க, நிறைய பீஸ் எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து நிறைய வந்து ஒயிட் வச்சுட்டு இடையில மட்டும் இந்த ரெட் கலர் வந்து கலந்து வைக்க போகிறேன். அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கோர்த்து முடிச்சுட்டு நான் பார்க்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் கோர்த்ததுக்கப்புறமா கீழே மெதுவாக இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. நூல் கிட்டே இறக்கி வச்சுக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் இறக்கிட்டிங்கன்னா கீழே அவுந்துடும். இந்த கடைசியாக இருக்க கொஞ்சம் எடுத்துகிட்டு கை வச்சு பிடிச்சிட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக நம்மளோட பூ வந்து இப்படி தான் வந்திருக்கு. இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம கோர்த்து எடுத்துக்கணும். நமக்கு எவ்வளோ கவர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நிறைய கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய ஆயில் கவர் வச்சு சூப்பரான ஒரு அழகான கிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இது மாதிரி நிறைய நம்ம கோர்த்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வாசலில் கூட தோரண மாதிரி போட்டுக்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்டேட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.